ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினந்தோறும். நான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அழகான ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கல. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே போகலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதோட கிச்சன் டூர் போட்டிருப்பேன். அப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஹோம் டூர் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ஹால்குள்ளே வந்துட்டோம். ஹால்குள்ளே வந்ததையுமே பார்த்திங்கன்னா இந்த ஹாலோட அளவு வந்து 17க்கு 11 அப்படின்னு நினைக்கிறேன். ஷோகேஸ் அந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. சாமி பூஜா ஸ்டாண்ட் வந்து இவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டைனிங்கில் செட் பண்ணுவோம், ஒரு சிலர் கிச்சனில் செட் பண்ணுவாங்க. இவங்க வந்து தனியாக இந்த மாதிரி ஹால்லையே செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு சிலர் டைனிங்கில் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான்வெஜ்ஜெல்லாம் நம்ம சாப்பிடுவோம், அங்கே பக்கத்தடியே வச்சு சாப்பிடுவோம், எதுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இவங்க வந்து ஹாலில் செட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ரூம் மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி கபோர்டு மாதிரி அடித்து இப்போல்லாம் இந்த மாதிரி தான் செட் பண்ணிக்கிறாங்க. அவங்க இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணல. ஏன்னா இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க, குடி வந்திருக்காங்க. இப்போ தான் ஒவ்வொன்றா செட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஷோகேஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லைட்டு வச்சுருக்காங்க கலர் கலராக. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா டைனிங்கு, அதாவது ஹால்லேருந்து அப்படியே என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங்கு. அதில் ரைட் சைட் பார்த்திங்கன்னா பெட்ரூம் இருக்கும், லெஃப்ட் சைடு வந்து கிச்சனு. அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆர்ச்சுக்கு வந்து ஒயிட் கலரில் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே லைட் தெரியுது, அழகாக இருக்குது கலர் கலராக. ஆனால் நம்மளுக்கு இப்போ பகல் அப்படிங்கன்னா வெளிச்சதுனால லைட் தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த ஷோகேஸ்லலாம் கூடமே அங்கங்கே அழகாக லைட் எரியுது. இதே நைட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், கலர் கலராக எரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைடு ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க, உள்ள அந்த ஜன்னலை ஒட்டியே ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க. இதுதான் ஹாலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டைனிங்கில் பார்த்தீங்கன்னா டைனிங்கும் வாஷ் பேஷன் தான் இருக்குது. மற்றபடி நம்ம அந்த டைனிங்கில் இப்போ வந்து செல்ஃப் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, கப்பன் சாசரு, பிளேட் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு அதெல்லாமே அவங்க பார்த்திங்கன்னா கிச்சனில் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த டைனிங்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டெப் வரதுனால அவங்க கிச்சனில் கொண்டு வந்துட்டாங்க. இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிச்சன் டூர் பார்த்துருப்போம். இந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. சாமியில் இதுக்கு ஒரு வார்ரூப் படிச்சிருந்தாங்கல்ல, ஒரு கபோர்ட் மாதிரி, அதுக்கு இதுக்கும் அதே மாதிரியே செஞ்சு அதில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டெய்னர் மசாலா அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே மேலே ஸ்டெப் போகுது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு உள்ள வந்ததையுமே பார்த்திங்கன்னா பெட்ரூமு. இது வந்து இதுவும் 11க்கு 16 அளவு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு அட்டாச் பாத்ரூம் தான் இதுவும். இப்போ தான் ஒவ்வொன்றா செட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஸ்க்ரீன் அந்த மாதிரிலாம் போட்டால் இன்னும் வீடு ரொம்பவே சூப்பராகிடும். பீரோ ஒன்று வச்சுருக்காங்க, கபோர்டு ஒன்று தான் அடிச்சிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா செவ்வறு ஃபுல்லாக அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் கபோர்டு எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதும் கஷ்டம். நம்மளுக்கு அளவாக வச்சுட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரூம் பார்த்திங்கன்னா விலாசமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தால் மேலே போனால் ஸ்டெப்பு. இந்த பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து அவங்க கேரளாவிலேருந்து செஞ்சு வாங்கிட்டு வந்தது. அப்படியே மேலே ஸ்டெப் போனோம் அப்படின்னா மேலே பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெட்ரூம், ஒன்று வந்து சின்ன பெட்ரூம், ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெயிண்டிங் எல்லாமே அவங்க பண்ணினது தான். பல காலமாக பண்ணி பத்திரமா வச்சுருந்தாங்க. இப்போ வீடு கட்டி செட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக பெயிண்டிங் பண்ணி அப்படியே வந்து வச்சுருந்தாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பண்ணின பெயிண்டிங்கு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும். அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு வீட்டவே பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன ஓட்டு வீடாக இருந்தாலும் அதில் ரொம்ப அழகாக நிறைய பேர் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு இது இருந்தால் தான் நம்ம வீடு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு எந்த லெவலுக்கு நம்ம வைக்க முடியுமோ அந்த வீட்டை அந்த லெவலுக்கு அழகாக வச்சுக்கலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும், ஒரு 4க்கு 6 மாதிரி. அதில் ஒரு டேபிள் போட்டு மிஷின் வச்சுருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பெட்ரூம் கீழே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பீரோ இருக்கும், அதே மாதிரி கபோர்டு இருக்கும், அதே காட்டு அந்த மாதிரியே தான் இருக்கும். சேம் அதே அளவு தான். ரூமோட சைஸ் பார்த்திங்கனாலும் அதே தான். அட்டாச் பாத்ரூம் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி தான் காட்டெல்லாம் கூட அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும்.
அப்படியே வெளியே வந்தோம்னா அதுக்கு தொட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னொரு ரூம். இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். 10க்கு 10 இந்த பெட்ரூமு. ஸ்டடி ரூம் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்ரூம் அந்த மாதிரிலாம் கபோர்டு அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து வாஷிங் மிஷின் ரூமு. அதை வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வந்து மறந்துட்டேன் அதை இது பண்ணுறக்கு. இந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கிடையாது. அட்டாச்சாக அதில் தான் பார்த்திங்கன்னா இவங்க வாஷிங் மிஷின் வந்து அதில் செட் பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள். அதில் பார்த்திங்கன்னா சிஸ்டம் இதில் ஓப்பன் பண்ணி சிஸ்டம் உள்ளே வச்சுட்டு அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது அவங்க கேரளாலேருந்து வாங்கினது தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா பால்கனி மாதிரி போகும். அப்படியே மேலே போனால் மொட்டை மாடிக்கு போகலாம். இங்கே இந்த மாதிரி சீட்டெல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா பார்த்திங்கன்னா இந்த டோர் போயிடும். சீட் மாதிரி போடுவாங்க. அப்படியே இந்த பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்கும். அங்கே ஒரு டேபிள் போட்டு அயன் பண்ணுறக்காக டேபிள் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பசங்க பாருங்கள் எல்லார் கையிலையும் ஒவ்வொரு ஃபோன் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவர் கொஞ்சம் ப்ராப்ளம், இங்கே டவர் கிடைக்காது. அதனால பார்த்திங்கன்னா ஸ்டெப்பில் தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இப்போ எல்லார் கையிலையும் ஃபோனு தான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது பாருங்கள் டைனிங்கு. இது பார்த்திங்கன்னா 3.5 சென்ட்டுன்னு நினைக்கிறேன் இதோட அளவு. அதிலே பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம், ஹாலு, கிச்சன், டைனிங் எல்லாமோடையும் வந்துடும். இன்றைக்கெல்லாம் 2 சென்ட் 2.5 சென்ட்லேயே பார்த்திங்கன்னா 3 பெட்ரூமோடையெல்லாம் கட்டுறாங்க. மேலே கீழே மட்டும் பார்க்கிங் அந்த மாதிரி விட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.